முக்கிய சொற்பொழிவாக கம்பர் எழுதிய ராமாயணத்தையும் வால்மீகி எழுதிய ராமாயணத்தையும் ஒப்பு நோக்கி உரை நிகழ்த்துவதற்காக இன்றைக்கு ஐயா ஞானவடிவேல் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். 2 கம்பராமாயண நூல்களையும் ஒப்பு நோக்கி பேசுவது என்றால் வால்மீகியையும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், கம்பனையும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே 2ஐயும் தெரிந்து கொள்வதற்காக ஐயா ஞானவடிவேலு அவர்கள் எத்தனை உழைத்திருப்பார்கள் என்பதை எல்லாம் என்கின்ற பொழுது அது மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது. எப்படி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்காக துயரப்பட்டு துன்பப்பட்டு ஏறி செல்ல வேண்டுமோ அதுபோல 2 இமயங்களை அடைந்து அடியில் இருந்து நுனி வரைக்கு சென்று சிகரம் வரைக்கு சென்று அதிலே இருக்கின்ற அழகுகளையும் அதிலே இருக்கின்ற கருத்துக்களையும் எடுத்து ஒப்பு நோக்கி நமக்கு கூறுவது என்றால் மிக சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கும். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சொற்பொழிவை வழங்குவதற்காக ஐயா ஞானவடிவேல் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய புதிய செல்வராஜன் ஐயா அவர்கள் அவருக்கே உரிய அன்பு உள்ளத்தோடு சிறப்புரை என்று சொன்னார்கள். இங்கே பேசுகிற ஒவ்வொரு முறையுமே சிறப்புரை தான். வரவேற்புரை தொடங்கி, நெறியாள்கை தொடங்கி, கவிதை களஞ்சியம் தொடங்கி, கருத்துரை வழங்குகிற பெரியவர்கள் கொடுக்கிற பின்னூட்டம் வரைக்கும் அத்தனையும் சிறப்பான உரைகள் தான். அதுதான் தும்பியினுடைய சிறப்பு முக்கியத்துவம் என்பதை முதலில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தும்பியினுடைய 202வது கூட்டத்தில் இந்த இலக்கிய நிகழ்வில் இந்த இனிய மாலை பொழுதில் உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இங்கு வந்து இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்கு மிகுந்த ஒரு அருமையான தொடக்கமாக திருப்புகளில் ஒரு நல்ல பாடலை பாடி தொடக்கம் அளித்த அன்பிற்குரிய அம்மா வாசுகி நடராஜன் அம்மா அவர்களே, வரவேற்புரை வாசித்த எங்கள் அன்புக்குரிய அப்பா கடலன் ஐயா அவர்களே, நெறியாள்கை செய்து முறைப்படுத்தி ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பொதுவையார் அவர்களே, கவிதை களஞ்சியம் என்கிற பெயரில் வாரம் வந்து நமக்கு ஒரு காமதேனுவை போல நல்ல கருத்துக்களை வழங்கி வருகிற எங்கள் அன்பிற்குரிய ஐயா காவுக்கி ஐயா அவர்களே, கவியறிவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் நினைத்தால் பார்த்தால் மிகுந்த பெருமையாக இருக்கிறது. எல்லோரும் ஆக சிறந்த அறிஞர் பெருமக்கள். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கம்பனில் கரை கண்ட ஒரு வல்லுனர் வந்திருக்கிறார்கள். ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஒரு நல்ல பாட்டு பாடணும், கம்பராமாயணத்துல கேட்டுக்கிறேன். அடுத்து திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அன்போடு வணங்குகிறேன். எங்கள் அன்பிற்குரிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். கருத்துரை வழங்குவதற்கு நாவலாசிரியர் லிங்கராசா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாவரசு முகவேத்திரநாதன் ஐயா வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா இணைந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அறிஞர் மக்கள் இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரியவர்களே, அன்பிற்குரிய ஐயா பொய்கையார் சொன்ன மாதிரி குமாப்பா கடலன் ஐயா அவர்கள் கோடிட்டு காட்டியது மாதிரி 47 நிகழ்ச்சிகளில் நாம் கம்பராமாயணத்தை மேலோட்டமாக பார்த்து வந்தோம். இன்னும் 3 பகுதிகளாக ஒரு 50 என்று முடித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிற பொழுது என்ன செய்யலாம் என்று நான் யோசித்தேன். காவுக்கி அவர்களிடம் கூட கலந்து ஆலோசித்தேன். ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்தலாமா, கருத்தரங்க மாதிரி செய்யலாமா என்று. ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு தோன்றியது, இதையே நாம் வால்மீகிக்கும் கம்பனுக்கும் உள்ள ஒரு ஒப்புமையாக பண்ணக்கூடாது. நமக்கு தெரிந்த சில செய்திகளை சொல்லலாம், அறிஞர்களிடமிருந்து சில செய்திகளை அறிந்து கொள்ளலாம். ஆகவே ஒரு நல்ல நிறைவாக இருக்குமே என்று எனக்கு தோன்றியது. அதை ஐயா கூட நான் கலந்து ஆலோசிக்கல, உடனே அதை போட்டுட்டேன், அழைப்புதல்ல போட்டு விட்டேன். எனக்கே ஒரு திருப்தியான மனதை தந்த முடிவாக அது இருந்தது. ஆகவே அதை தொடர்ந்து நாம் இந்த அடுத்த 3 நிகழ்ச்சிகளில் பேச போகிறோம். இதில் என்னுடைய கருத்துக்களை காட்டிலும் உங்களிடமிருந்து பெறுகிற கருத்துக்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தாங்கள் சொல்ல வேண்டும். பெரியவர்களே, கம்பராமாயணத்தை நான் ஒரு கடல் பயணம் முடிந்தது போல இருக்கிறது. ஒரு நீண்ட தூர பயணம் செய்து விட்டால் இந்த ஜெட்லாக் என்று சொல்வார்கள். வெளிநாட்டில் அமெரிக்காவிலேருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டா 2 நாளுக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி
நமக்கு அப்படி ஒரு களைப்பு இல்லை. ஆனால் அந்த களிப்பு நம் மனதை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படியே அதே நினைவாக இருந்து கொண்டிருக்கிறது. கம்பன் ஒரு சாதாரணமாக இதை எப்படி செய்தான்? எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கவிஞன் என்ன செய்தான் என்று பார்ப்பது முக்கியம், எப்படி செய்தான் என்று பார்ப்பது முக்கியம், அவன் எந்த சூழ்நிலையை செய்தான் என்று அறிந்து கொள்வது மிக முக்கியம். நான் ஒரு தடவை லிங்கராஜ் ஐயா கூட சொல்லியிருக்கேன். அவரு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம எல்லாம் கரண்ட் பில் கட்டினோம்னா, அவர் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சரித்திர நாவல் எழுதுறாரு. அது எப்படின்னு தெரியல. நான் சொல்லியிருக்கேன், ஐயா நான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க எப்படி உட்கார்ந்து எழுதுறீங்க, எந்த மேஜையில எந்த பக்கம் உட்கார்ந்து எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசைன்னு சொல்லியிருக்கேன். அது எப்பவுமே எனக்கு நான் கூமாப்பா ஐயாட்ட வந்து பேசும்போதெல்லாம் அவங்க அப்பா பத்தி சொல்லும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். பாரதியாருடைய பாரதியாரை பற்றி எண்ணற்ற புத்தகங்கள் வந்தாலும் அவருடைய மகள் சகுந்தலா பாரதி எழுதிய அந்த நூலை நான் படிக்கிற பொழுது பாரதிக்கு ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன். என்றால் ஒரு படைப்பாளி என்ன செய்தான் என்று பார்ப்பது ஒரு விதம், அந்த படைப்பாளி எப்படி செய்தான் இதை என்று பார்ப்பது ஒரு விதம். எட்டயபுரத்துக்கு போகிற பொழுது பாரதியினுடைய வீட்டை பார்க்கிறோம். பார்த்துட்டு நாங்க என்ன பண்றோம், வெளியில வந்து எல்லாரும் வீட்டை பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு நிக்கிறாங்க. நான் நேரா அந்த அக்கரகாரத்துல போய் ஒரு ஐயர் வீட்டுல உட்கார்ந்துட்டேன். அங்க கூப்பிட்டு, அம்மா இந்த நீங்க இருந்தீங்களே, உங்க அப்பா உங்க தாத்தா யாராவது சொல்லியிருக்காங்களா, பாரதியாரை பார்த்தவங்க இங்க இருக்காங்களா, இருந்து உங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களே, கதையா சொல்லியிருப்பாங்களேன்னு கேட்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க ஒரு கதை சொன்னாங்க. ஆமாப்பா, இந்த ஊர் எனக்கு அக்கரகாரத்துக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, அவரை அவரை துரத்துவாங்க. ஓடி போய் அவர் அந்த ஓரத்துல ஒரு காளி கோயில் இருக்கு, அந்த காளி கோயில்ல உட்கார்ந்துருப்பாரு. ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், அதுல செல்லம்மா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு, அந்த பாரதியினுடைய அந்த வாழ்க்கை அப்படியே கண்ணு முன்னாடி வருது இல்லையா? அந்த புத்தகத்துல படிக்க முடியுமா? ஆக இந்த கம்பன் இதை எழுதினான்னு பார்த்தோம், என்ன எழுதினான்னு நம்ம பார்த்தோம், எப்படி எழுதினான், அவன் என்ன மாறுதல்களை செய்தான், எப்படி மாறுபட்டு நின்றான் பார்ப்பது மிக மிக சுவாரஸ்யமா இருக்கிறது. நான் படிக்க போகும்போது பெரிய ஆச்சரியப்பட்டு போனேன். இன்னொரு சொல்றேன். அதாவது கம்பராமாயணம் எழுதப்பட்டது 12ஆம் நூற்றாண்டு. ஆனால் கம்பனுக்கு முன்னாடியே தமிழ்கூர் நல்லுலகில் ராமாயண கதை வழங்கி வந்திருக்கிறது. சங்க பாடல்கள்ல ஐயா காவுக்கியாவுக்கு தெரியும், கலித்தொகையில கூட அந்த ராவணன் அந்த கைலை மலையை தன் அதாவது பேச்செடுக்க முயற்சி பண்ணது அந்த குறிப்புகள்லாம் இருக்கிறது. நானே ஒரு தடவை பேசியிருக்கேன். ஒரு வேங்கை மரம் இருக்குமா, அந்த வேங்கை மரத்துல வந்து அந்த ஒரு யானை வந்து என்ன பண்ணுமா, தன் தந்தத்தை மாட்டிக்கிடுமா, மாட்டிக்கிட்டு புலி நினைச்சுக்கிட்டு வேங்கை மரத்துக்கு மஞ்சள் மஞ்சளாக பூத்திருக்கக்கூடிய வேங்கை மரத்துல புலி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த மஞ்சளா இருந்தோன்னா புலின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு யானை என்ன பண்ணிட்டான், காட்டு யானை தன்னுடைய தந்தத்தால அதை குத்த போயிருக்கு. குத்த போனா வேர்ல மாட்டிக்கிச்சு. வேர்ல மாட்டிக்கொண்டு அது கதறுகிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கைலை மலை எடுக்க போன ராவணன் தன் கையை குடித்துக் கொண்டு கதறியதை போல இருந்ததுன்னு சங்கப்பாடல் கலித்தொகையில் இருக்கு. அப்படி பார்த்தால் கம்பன் எழுதுவதற்கு முன்பாகவே ராமாயண கதைகள் இங்கே புழங்கி வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிலப்பதிகாரத்துல கிட்டத்தட்ட 2வது நூற்றாண்டுக்கு சிலப்பதிகாரம் 12,000 வருஷம், இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இளங்கோவடிகள் எழுதுகிறார். மூவுலகம் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப. மூவுலகம் ஈரடியால் என்ன, இந்த இவருடைய கதை, யாரு, வாமனன் கதை. 3 உலகையும் 2 அடியால் அளந்து விட்டு 3வது அடிக்கு ஆவலியினுடைய தலையில வைத்த மூவுலகம் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் தான் போந்து சோவரனும் போர் முடிய தொல் இலங்கை கட்டளித்த தம்பியோடு காட்டுக்கு போய் தொல் இலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடி பாடிய பாடல் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்ப இதுல என்ன தெரியுது, அப்ப இளங்கோவடிகள் காலத்திலேயே மாவலி கதை, வாமனனுடைய அவதார கதையும் தமிழ்நாட்டில் வழங்கி வந்திருக்கிறது, ராமாயண கதையும் வழங்கி வந்திருக்கிறது என்று தெரிகிறது. 1000 வருஷம் கழிச்சு தான் இந்த ரீமேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி படங்களை இப்ப ரீமேக் பண்றாங்க. அந்த மாதிரி ரீமேக் பண்றாங்க.
யாரு டப்பிங் பண்ணல, ரீமேக் பண்ணுகிறான் கம்பன். இந்த பாடல் வந்து ஒரு முக்கியமான பாட்டு. இதுல ஒரு முக்கிய கருத்து இருக்கு. சீவகன் பேர் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே அப்படின்னு சொல்றாரு. சீவகன் சீர் கல்லாத செவிய, கல்லாத மனம் என்ன மனமே, திருமால் சீர் பயிலாத வாழ்வென்ன வாழ்வே அப்படின்னு எழுதல. கேளாத செவி என்ன செவியன்னா திரு இளங்கோவடிகள் சொல்லுகிறார். ஏன்னா ஏன்னா அப்ப வந்து ராமாயணம் கேள்வி கேட்டுத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அங்கே படிப்பதற்கு அங்கே ஒண்ணும் இல்லை. ஏன்னா ராமாயணம் எழுதப்பட்டது வடமொழி, தமிழ்ல இல்ல. வடமொழியில் இருந்த ராமாயணத்தை செவி வழியாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கற்றிலனாயினும் கேட்டல் நன்று, கேட்டு கேட்டு கேட்டுத்தான் அந்த ராமாயண கதை, அதனுடைய நீதிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் புழங்கி இருந்தது. ஏனென்றால் மூலம் வடமொழியே இருக்கு. அப்ப முத அந்த மிகப்பெரிய புண்ணியத்தை, மிகப்பெரிய சாதனையை செய்தவன் கம்பன். அவன் என்ன சொல்றான்? அவன் தான் வடமொழியிலையும் வல்லவன், தமிழ் மொழியிலையும் வல்ல கம்பன். வடமொழியில போய் படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு அதை மலமாற்றம் செய்கிறான். ஆக மிகப்பெரிய ஒரு சாதனையை கம்பன் மட்டும் அன்னைக்கு எழுதலைன்னா நம்ம தான் மொழிபெயர்த்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. வடமொழி தெரிஞ்ச நம்மள மாதிரி மக்கள் தான். ஏனென்றால் அன்றைக்கு ரெண்டும் தெரிந்தவனாக கம்பன் இருந்தான், புலவன் இருந்தான். அது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை, அதை யோசிச்சு பாருங்க. அது கம்பனாக செய்தானா இல்ல சடையப்பவன் சொல்லி செய்தானாங்கிறதுக்கு நமக்கு சான்று இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் கம்பன் வடமொழியிலும் வல்லவனாக இருந்து அவன் நல்லா அதை தெரிஞ்சதுனாலதான் அவன் முழுமையா அதை படிச்சு அதை அப்படியே கொண்டு வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அதுக்கு மேல போய் அதற்கு அழகை சேர்த்து தமிழில் செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக வடமொழியில் இருந்த ராமாயணத்தை தமிழில் கொடுத்தவன் கம்பன் என்பதை பார்க்கலாம். எப்படி எழுதினார்னு பார்த்துட்டோம். ஆனா இவர் பண்றது நல்ல காரியம். இந்த நல்ல காரியம் பண்றதுக்குள்ளேயும் அவர் பட்ட பாடு, நான் பட்ட பாடு யாரும் பட மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி அவர் பட்ட பாடு படாத பாடு பட்டிருக்கிறார். அத மனுஷன் மறைக்காம சொல்லியிருக்காரு பாயிரத்துல. அத தெரியணும்ல, உலகத்துக்குள்ள எல்லாரும் தெரியணும்ல, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கப்பா அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. நான் அதை படிக்கிறப்ப எனக்கு என்னன்னா, இந்த பழைய கட்சிக்கு நடுவில் ஒருத்தன் புது கட்சி ஆரம்பிச்சா என்ன பாடுபடுறானோ அந்த மாதிரி பாட என்னால் பட்டுக்கிறாரு கம்பர். வளர விட மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதாவது ராமாயணம் அதற்கு முன்பாக 3 பேர் எழுதியிருக்கிறார்கள் வடமொழியில. வியாசர், வால்மீகி, வியாசர், வசிட்டர். அது இல்லாம இன்னொருத்தர் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த 3 பேர் என்று சொல்கிறார்கள். வசிட்ட ராமாயணம், வால்மீகி ராமாயணம், வியாச ராமாயணம் 3 இருந்திருக்கு. ஆனா இதுல மூத்தவர் முதல்ல யாருன்னா எழுதினது வந்து வால்மீகி. அப்ப வால்மீகியுடைய ராமாயணம் தான் பெரும் புகழ் பெற்றிருக்கிறது. அந்த வால்மீகியுடைய ராமாயணத்தை அப்படியே அதை மூலமாக வைத்துக் கொண்டுதான் கம்பன் இங்கே காவியம் எழுதினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த வால்மீகி ராமாயணம் பெரும் புகழ் பெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும், தேசம் முழுவதும் பெரும் புகழ் பெற்றிருக்கிறது. ஒருத்தன் பெரும் புகழ் பெற்றிருக்கிற பொழுது அதை மீறிக்கொண்டு ஒருத்தன் எழுதுனா அவனை யாராவது விடுவாங்களா? ஒருத்தர் ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரா இருக்கிற பொழுது ஒரு ஆள் வந்து நானும் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா விடுவாங்களா? அது மாதிரி வால்மீகி ராமாயணம் மிக பெருமையாக பிரபலமாக இருக்கிற காலத்தில் கம்பர் எழுதுகிற பொழுது அவர் மிகுந்து துன்பப்பட்டிருக்கிறார். ஆகவே மிகுந்த அவரை வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, வால்மீகி ஞானஸ்தன். அவன் ஞானத்தால் பிரம்மதேவன் ஆசியால் சரஸ்வதி கடாட்சத்தால் நாரத முனிவர் சொல்ல வால்மீகி ஞான திருஷ்டியில் எழுதியது ராமாயணம் அப்படின்னு மக்கள் மத்தியில நம்பிக்கை. கம்பர் தன் கவித்திறமையால் இதை எழுதுகிறார். ஒரு தேவதூதன் எழுதினதுக்கும் சாதாரண மனுஷன் கவித்திரை எழுதுக்கு எப்படியா ஒத்துங்க? அதை எப்படியா நீ மாற்ற முடியும்? அதை எப்படி நீ வந்து எழுத முடியும்? ஆகவே நீ அதை கையே வைக்கக்கூடாது என்று கம்பரை படாத பாடுபடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அதையும் மீறி கம்பன் தமிழுக்கு செய்த பெரும் தொண்டு அது தமிழாக்கி.
நம்மள மாதிரி நம்ம எதுக்கு போனோம் ஓட்டு போட்டோம்னு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம இதை ஏன் எழுதுறோம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தமிழனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தை நம்ம இழந்திருப்போம். இதுதான் கம்பன் எழுதிய கதை. அவன் எழுதுகிற பொழுது அவ்வளவு பாடுபடுத்தியிருக்கிறார்கள், அவனை வைத்திருக்கிறார்கள். அதை சொல்றாரு கம்பர். இந்த பாட்டை சொல்லிட்டு நான் குறித்து சொல்றேன். நொய்தின் நொய்ய சொல் நூல்கள் உற்றே என பாயிரத்துல சொல்றாரு. வைத வைதின் மராமரம் ஏழ் தொலை எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. அதாவது கம்பனுடைய கவிதை பெரும்பாலும் நம்ம படிச்சிருக்கோம் வரைக்கும் ரொம்ப எளிமையா புரியும். ஆனா இந்த 4 வரி அவர் மனசு எழுதும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிட்டாரு. அதனால அது நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இந்த பாட்டு. அதை நான் இப்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. மராமரம் 7 துளை எய்த, அந்த மராமரம் 7 மராமரத்தை நிறுத்தி அந்த 7 துளை வருமாறு எய்த, அந்த மராமரம் 7 துளை எய்த, 7 துளை அடைய, எய்தவர்க்கு, எய்தவர் யாரு? ராமனுக்கு. எய்திய மாக்கதை ராமனை பற்றி சொன்ன மாக்கதை, பெரிய கதை செய்த, பெரிய கதையை செய்த யாரு? வால்மீகி. செய்தவன் அந்த வால்மீகி சொல் நின்ற தேயத்து, அவன் சொல்லுதான் இந்த தேசத்துல நிக்குது. அந்த வால்மீகியினுடைய சொல் தான் இந்த தேசத்தில் நிக்குது. அங்க நொய்ய சொல் நூல்கள் உற்றேன் என்னை வைதி, நான் போய் என்னுடைய நொந்த சொல்லால, எளிய சொல்லால இந்த நூலை நான் எழுதுகிறேன். எல்லாரும் என்ன என்னை திட்டும்படி நான் இதை எழுதுகிறேன். எங்க எழுதுறேன்? மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தில். இந்தியாவில் வால்மீகி வார்த்தைகள் தான், அவன் ராமாயணம் தான் ஓங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் என்னுடைய அந்த நைந்த சொல்லுகளை கொண்டு இந்த உலகம் என்ன வைய நான் எழுதிட்டு இருக்கேன். இது தன்னடக்கமா ஒரு பக்கம் தோணுது, ஆனா உண்மையை சொல்லியிருக்காரு. அவ்வளவு திட்டிருக்காங்க. ஏனென்றால் பிரம்மதேவன் கடாட்சத்தில், சரஸ்வதி ஆசியில், ஞான திருஷ்டியில் நாரதனின் வாய் கேட்டு வால்மீகி எழுதிய ராமாயணமும், வெறும் கவிப்புலமையில் கம்பா நீ செய்த ராமாயணம் உன்னா, உனக்கு இந்த வேலை வேணுமா என்று அவனை படாதப்படுத்திருக்கிறார். ஆகவே அதை பாயிரத்துல அவர் சொல்லியிருக்கிறார். கம்பர் அதோட சொல்லல. நான் ஏன் இதை எழுதுறேன் தெரியுமா? இந்த வையம் என்னை இகழவும், நான் எழுதுறதுனால வையம் என்னை திட்டுது, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம புகழ்றோம் கம்பன் கலங்க வச்சுக்கிட்டு. அதுக்கு அது காலையில ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் சிறுவையில் இறந்ததுக்காக தான் இன்னைக்கு ஊருக்கு கோயில் கட்டியிருக்கோம். அந்த மாதிரி கம்பனை அவ்வளவு பாடுபடுத்துறதுக்கு தான் ஊருக்கு இன்னைக்கு கம்பன் கழகங்கள் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தமிழர்கள். வையம் என்னை இகழவும், மாசி எனக்கு எய்தவும், இயம்புவது யாதனில். இதெல்லாம் என்ன பண்ணாலும் நான் ஏன் இதெல்லாம் மீறி நான் அதை செய்கிறேன் என்று சொன்னால், பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கதை மாற்றி எரிக்கவே. அதாவது இந்த வால்மீகிங்கிற மிகப்பெரிய புலவன், அவன் எழுதிய இந்த கதையினுடைய மாட்சி, பெருமை, மாண்பு இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு, குறிப்பாக தமிழ் உலகம் பரவுவதற்கு நான் செய்கிற முயற்சியாகத்தான் இந்த உலகமே என்னை திட்டினாலும் வைதாலும் நான் இதை செய்கிறேன் என்று கம்பர் சொல்லுகிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கம்பர் எழுதியதை எவரும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நிறைய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பை மீறி கம்பர் இதை எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொன்னால், கம்பர் காப்பி பண்றாருங்கிறதுக்காக இல்லை. நான் சொன்ன ஒரு காரணம், முனிவருக்கும் நீனு உண்ணா. 2வது, வால்மீகியினுடைய ராமாயணத்தை நாம் அனைவரும் அறிந்தவாறு ஆங்காங்கே இவர் அதற்கு மெருகு சேர்த்து மிக சிறப்பாக ராமனை, ஒரு தேவ புருஷனாக இருந்த ராமனை, ராஜபுருஷனாக இருந்த ராமனை, சக்கரவர்த்தி திருமணாக வால்மீகி காட்டிய ராமனை ஒரு பரம்பொருளாக காட்டுகிற வேலையை கம்பர் செய்கிறார். அதையும் சில பேர் நீ எப்படி மாற்றலாம் என்று நினைத்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொல்கிறார் என்று நாம் கருதலாம். இது என்னன்னா, அது ஒத்துக்கிறார். யார்? நம்ம கம்பரே சொல்லுகிறார். தேவ பாடையில் இக்கதை செய்வ, தேவ பாஷை பாடுனா, தேவ பாஷைன்னா வடபாஷை, வடமொழி. இதில் இக்கதை செய்தவர் மூவர். நான் சொன்ன மாதிரி மூவர். அதில் தமிழும் முந்திய நாவினார் மூத்தவர் வால்மீகி. அவர் உரைப்படி நான் தமிழ்ப்பாவினால் இதை பாடிய பண்புறவர், தமிழ்ப்பாவினால் இதை பாடுகிறேன் என்று அவர் எழுதுகிற கதையை சொல்லுகிறார். ஆக வால்மீகி
ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் கதை ஒன்றாக இருந்தாலும் சில வேறுபாடுகள் இருந்தது. ஆகவே அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த வேறுபாடுகளின் காரணமாக, அதை குறித்த மக்களுடைய பார்வை பர்செப்ஷன் காரணமாக அப்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பை கம்பர் சந்தித்தார் என்கிற ஒரு வரலாற்று உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ என்னன்னா, நம்ம இப்ப என்னென்ன வேறுபாடுகள் என்பதை ஒன்னொன்னா பார்ப்போம். வால்மீகி மிகச்சிறந்த கவிஞர், உலக மகாகவியில ஒருத்தர். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை ஒருத்தர் அந்த காலத்துல பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன சாதாரண விஷயமா? இந்த வால்மீகி ராமாயணத்தை குறித்து சக்கரவர்த்தி திருமகன் என்கிற அற்புதமான ஒரு, எப்படி கம்பர் செஞ்சாரோ, கம்பர் நமக்கு தமிழ் செய்த பாவி, தமிழ் பாவினால் கம்பர் செய்த அந்த மாபெரும் ஒரு 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 சாதனையை, ஒரு புண்ணியத்தை அப்படின்னு தான் சொல்லணும். புறநடையில ராஜகோபாலாச்சாரியார் செஞ்சார், ராஜாஜி செஞ்சார், அதை நாம் வணங்கியே ஆக வேண்டும். சக்கரவர்த்தி திருமகன்கிற ஒரு புத்தகத்துல வால்மீகி ராமாயணத்தை முழுமையாக உரைநடையாக எழுதினார். அதுல சொன்னால் வால்மீகி இந்த கதையை எப்படி எழுதினார்? வால்மீகி என்ன பண்ணிக்கிறார்? ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறார், இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. இப்ப நம்ம வேறுபாடை பார்க்கிறோம். நாரதர் இங்கே வருகிறார். வருகிற பொழுது வால்மீகி கிட்ட வால்மீகி கேட்கிறார் நாரதர் கிட்ட, இந்த உலகத்திலே எவ்வளவோ ராஜாக்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் நன்மை தீமையோடு, நல்ல குணங்களோடும் தீய குணங்களோடும் பிறக்கிறார்கள். இது ஒரு முக்கியமானது. நல்ல குணங்களோடு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணி பிறக்கையிலேன்னு நம்ம சொல்றோம், அது பொய். நல்லவராவது நம்ம உடம்புலயே அந்த தீய குணங்கள் இருக்கிறது. நம்ம பதிவுல பிறக்கும் போது எல்லாருமே 100% நல்லவே இல்லை. அது வெளிப்படுகிற தன்மை, அது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்தி. வெளிப்படுகிற தன்மை சூழ்நிலையை பொறுத்து, அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவை பொறுத்து மாறுகிறது. இந்த மாதிரி இலக்கியங்கள் அதை நம்ம பார்க்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன் சொல்கிறேன் சொன்னால், அவருக்கு வால்மீகி கேட்கிறார், இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்ல குணங்களும் தீய குணங்களும் பிறக்கிறார்கள். பெரும்பாலும் தீயவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் நல்லவராக இருக்கிறார்கள். இந்த குணங்கள் மாறுபட்டு வேறுபட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு மனிதனாகவும், நல்ல குணங்கள் உடையவனாகவும், தயை உடையவனாகவும், பெரியவர்களை மதிப்பவனாகவும், ஈகை குணம் உடையவனாகவும், அப்படின்னு என்னெல்லாம் குணங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் வரிசைப்படுத்துகிறார் வால்மீகி. இப்படியெல்லாம் இருக்கிற மனுஷன் இருக்கானா என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது வால்மீகி ராமாயணம் இப்படிதான் ஆரம்பிக்குது. கேட்கிற பொழுது அப்ப நாரதர் சொல்றாரு, ஏன் இல்ல தசரத குமாரன் ராமன் இருக்காரு என்று சொல்கிறார். அப்படி யார், என்ன கதை என்று கேட்கிறார். அந்த கதையை சொல்கிறார். இந்த வால்மீகி ராமாயணம் தொடங்குகிறது. ஆனால் கம்பராமாயணம் அந்த கதையெல்லாம் இல்லை, அந்த நாரத கதையெல்லாம் இங்கே இல்லை. நேரடியாக ஆற்றுப்படலம் என்று அயோத்தி அந்த படலங்களை, நாட்டை நேரடியாக கம்பர் பேச ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அங்கே ஒரு மிகப்பெரிய புரட்சியை கம்பர், வடமொழி அறிந்தவர், வேதங்கள் தெரிந்தவர், உபனிஷங்கள் தெரிந்தவர், பகவத்கீதையை நன்றாக படித்தவர், பல்வேறு புராணங்களை நன்றாக அறிந்தவர். ஆகவே அவருடைய அந்த கதைகள் எல்லாம் அழகா அவர் சொல்வதை நம்ம கம்பராமாயணத்தை படிக்கும் போதே தெரியும். இவ்வளவு விஷயங்கள் அந்த காலத்துல, வசதிகள் இல்லாத காலத்துல கம்பன் தேடி 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 போய் படித்திருக்கிறார். அப்படிப்பட்ட படித்தவர் இந்த நாரதன் கதையை பூத்திருக்கலாம், ஆனால் கம்பன் அதை செய்யவில்லை. கம்பன் அதை செய்யவில்லை. அந்த காலத்திலே ஒரு புரட்சிகர கவியாக, ஒரு மகாகவியாக கம்பர் இருந்திருக்கிறார். அவர் நேரடியாக ஆற்றுப்படலத்தில் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். என்ன காரணம்னா, அப்புறம் வால்மீகியை பொறுத்த வரைக்கும் ராமன் ஒரு ராஜகுமார், சக்கரவர்த்தி திருமகன், நல்ல குணங்கள் நிரம்பியவன், நல்ல குணங்கள் நிரம்பியவன், நாராயணனுடைய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுடையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல குணங்கள் நிறைந்தவை தெய்வத்தின் அம்சமாகவே மக்கள் கருதுவார்கள். அந்த வகையில் அம்சமாக ராமன் இருந்தான் என்று வால்மீகி சொல்லுகிறார். வால்மீகியினுடைய கருத்துப்படி மிகச்சிறந்த மனிதன், அவன் கடவுள்ல பாதின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அவன் மிகச்சிறந்த மனிதன் என்று வால்மீகி சொல்லுகிறார். ஆனால் கம்பன் நாராயணனுடைய வடிவமாகவே, நாராயணனே பரம்பொருளே ராமன் தான் என்று தன்னுடைய காவியத்தில் நிறுவுகிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில ஒரு வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். இந்த அவதார கட்டத்துல கூட வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், வால்மீகி ராமாயணத்துல தேவர்கள் போய் முறையிடுகிறார்கள், நாராயணனிடம் முறையிடுகிறார்கள். அரக்கர்களுடைய
அட்டகாசம் தாங்க முடியவில்லை, எங்களுக்கு துன்பமே துன்பம் வருகிறது, நீங்கள் அவதாரம் செய்ய வேண்டும், அவதாரம் செய்ய வேண்டும் என்று நாராயணனிடம் முறையிடுகிறார்கள். நாராயணன் உடனே சரி நான் போய் அவதாரம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இது வால்மீகி ராமாயணம். ஆனா கம்பராமாயணம் சொல்லுகிறார் என்று சொன்னால் இது வந்து மிக நுணுக்கமானது. அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, யானைக்கும் அடி சரிக்கும்னு வால்மீகி வந்து சறுக்குன இடம் அது. கம்பர் அதை மிக சரியா பண்ணியிருக்காரு. அவதார கட்டத்துல தேவர்கள் போய் சொல்லுகிற பொழுது நாராயணன் என்ன சொல்கிறார், திருமணம் என்ன சொல்கிறார், நான் தசரதனுடைய வயிற்றில் பிறப்பதாக அவதாரம் எடுப்பதாக உத்தேசித்திருக்கிறேன். ஆகவே நான் அங்கு சென்று பிறக்கிறேன், நீங்கள் எல்லாம் இங்கே எங்கே போய் அவதாரம் செய்திடுவீரே, அவதாரம் செய்திடுவீரே. ஐயா ரவிச்சந்திரன் ஐயா முடிஞ்ச அந்த பாட்டு பாடுங்க, அவதாரம் செய்திடுவீரே அப்படின்னு இங்க இந்தந்த அவதாரம் எல்லாம் எடுங்கன்னு கம்பர் சொல்லுகிறார். கம்பர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தசரதனுடைய வயிற்றில் அவதாரம் செய்வதாக உத்தேசித்திருக்கிறேன், நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க இப்ப வந்து கேட்கறீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க எல்லாம் போய் இந்த அவதாரம் எடுங்கன்னு நாராயணன் சொல்லுவதாக சொல்லுகிறார். இது வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த விஷயம் ஏன் நான் அந்த வித்தியாசம் சொல்றேன்னா, கம்பரா ராமாவதாரத்துக்கு முந்தைய அவதாரம் கிருஷ்ணாவதாரம், மகாபாரதம், பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்னு, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் அப்படிங்கிற வாக்கு கிருஷ்ணன் கொடுக்கிறார். அப்படி அவதாரமாகிய கிருஷ்ணன் சொல்லுகிற பொழுது அப்ப அங்கே அக்கிரமங்கள் தலையெடுக்கிற பொழுது ராம அவதாரம் செய்ய வேண்டிய முடிவு கடவுள் எடுக்கணும். ஆனா வால்மீகி என்ன சொல்றாருன்னா, தேவர்கள் போய் நீங்க எடுங்க எடுங்கன்னு கேட்பதாக சொல்லுகிறார். கம்பர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், நான் ஏற்கனவே அவதாரம் செய்வதாக முடிவெடுத்து விட்டேன், நீங்களும் அதை கேட்கிறீர்கள், நீங்கள் அதற்கு உதவியாக எதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்போ கிருஷ்ணன் சொன்ன அந்த தெய்வாம்சத்தை கம்பர் தன்னுடைய அந்த காட்சியில உறுதிப்படுத்துகிறார். வால்மீகி அதுல கொஞ்சம் கோட்டை விட்டுறார். நான் தெளிவா சொன்னதான் புரியல. அதாவது கிருஷ்ண அவதாரத்தை என்ன சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் அது அக்கிரமங்கள் தலையெடுக்கிறதோ அப்பொழுது நான் அவதாரம் செய்வேன் என்று நாராயணனாகிய மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ணன் அங்கே சொல்லுகிறார். அப்போ ராவணன் அரக்கர்கள் அக்கிரமங்கள் புரிகிற பொழுது நாராயணன் அவதாரம் எடுக்கணும். ஆக அவர் தான் அதை முடிவு பண்ணணும். ஆனால் வால்மீகி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வால்மீகி போயிட்டு தேவர்கள் போய் சொல்றாங்க, ஐயா அக்கிரமாகி போச்சு, நீங்க போய் கொஞ்சம் அவதாரம் பண்ணுங்க என்று தேவர்கள் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று வால்மீகி எழுதுகிறார். ஆனால் கம்பர் என்ன சொல்லுகிறார், தேவர்கள் வந்து சொல்லும் போது கம்பர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே அவதாரம் செய்வதாக உத்தேசித்திருக்கிறேன், என்ன ஏற்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்களும் வந்து கேட்கறீங்க, நீங்க போய் இந்த வேலையை செய்யுங்க என்று அவர் சொல்லுவதாக கிருஷ்ணாவதார அந்த வார்த்தையை நிலைநிறுத்துகிறார் கம்பர் தன்னுடைய காவியத்தில். ஆனால் வால்மீகி அதில் ஒரு சின்ன அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப அவதார கடலத்தில் உள்ளது. இரண்டாவது, இப்போ பாலகாண்டத்துல வந்து கைகேயினோட தசரதன் வந்து சொல்லிடுறான், யாரு ராமரை சொல்லி விடுகிறார். ராமர் வந்து உடனே வந்து விடுகிறார். ராமர் இங்கே வரம் கொடுத்த உடனே ராமர் கிளம்பி வந்து விடுகிறார். கிளம்பி வந்த உடனே வந்து நேரா வந்து ஒரு காட்டுல வந்து தங்குறாங்க. அன்னைக்கு இரவு தங்குகிறாங்க. தங்குகிற பொழுது ராமர் வந்து புலம்புவதாக வால்மீகி எழுதுகிறார். ராமர் வந்து என்ன சொல்றார், புலம்புவதாக என்ன சொல்லுகிறார், இந்த கைகை இருக்கிறாளே, அதாவது இந்த உலகத்தில் எல்லா தர்மங்களை காட்டிலும் எல்லா உணர்வுகளை காட்டிலும் காம உணர்வு தான் மிகப்பெரிய உணர்வு என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் லக்ஷ்மணா. ஏனென்றால் நம் தந்தை தசரதன் காம வயப்பட்டு கொடுத்தால் தானே நாம் இங்கே வருகிறோம், நாம் இங்கே வந்து படுத்து கிடக்கிறோம். நீனும் நானும் நாமே தேடி சேகரித்த அந்த புல்லின் தரையிலே படுத்து தூங்குகிறோமே, இதற்கு யார் காரணம், இந்த கைகை தானே காரணம், இதற்கு நம் தந்தையினுடைய காம இச்சை தானே காரணம் என்று வால்மீகி எழுதுகிறார். இது ராமனுடைய குணத்துக்கு வந்து ஒத்து வரக்கூடிய வசனம் அது. ஆனால் அந்த வசனங்களை எல்லாம், அந்த உணர்வுகளை எல்லாம், அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் கம்பன் நமக்கு காட்டவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆக மிகச்சிறந்த ராமன்
அதாவது 2-3 படலங்களை வந்து அத்தியாயங்கள், சருக்கங்கள், அந்த சருக்கங்கள்ல வால்மீகி ராமனுடைய குணங்களை மட்டுமே சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு குணவான் கடைசியில் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லுவானா? ஆனால் வால்மீகி சொல்றார் அப்படி ஒன்று சொல்லுவதாக. ஆனால் அத்தனையும் கம்பன் மறைத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் ராமனுடைய மேன்மையை பார்க்கிறோம். இரண்டாவது வந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நேரா போயிட்டு ஒரு உள்ள போகிறார்கள். உள்ள சுமந்திரரை விட்டு உள்ள போகிறார்கள். சுமந்திரரை விட்டு உள்ள போகிற பொழுது அப்ப அங்க வந்து இந்த விராடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் வந்து வால்மீகி ராமாயணத்துப்படி என்னன்னு பார்த்தா, அரக்கன் வந்து சீதையை தூக்கி தான் இடுப்புல வச்சுட்டு ஓடிடுறான். சீதையை தொட்டு தூக்கி தன் இடுப்புல வைத்துக் கொண்டு ஓடி விடுகிறான். இது வால்மீகி ராமாயணம். ஆனா கம்பராமாயணத்தில் அப்படி இல்லை, சீதையை தொடுவதாக இல்லை. இது ஒரு வேறுபாடு. இரண்டாவது, இந்த இடத்துலயும் ராமனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, தன்னுடைய மனைவியை ஒரு அரக்கன் தூக்கி கொண்டு ஓடுகிறான். ஓடுகிற பொழுது உடனே போய் அவனை சண்டை போட்டு அதை மீட்காமல் ராமன் வந்து லட்சுமணன் சொல்றாரு, ராமா அது லட்சுமா பாத்தியா, இதுக்குத்தானே நம் சிற்றன்னை கைகை ஆசைப்பட்டார், அவள் நினைத்தது நடந்து விட்டது பார்த்தாயா, என் மனைவியை இன்னொருவன் தூக்கி கொண்டு ஓடுகிறான், தொட்டு நம்மை துன்பப்படுத்துகிறதுக்கு தானே இந்த கைகை ஆசைப்பட்டார், இது நடக்கிறதை பார்த்தாயா அப்படின்னு சொல்றாரு. இது வால்மீகி ராமாயணத்துல இந்த வசனம் இருக்கு. ஆனா கம்பர் இது நமக்கு ஏற்றுக்க முடியுதா? ராமர் கைகேயியை வந்து தெய்வமாக தொழுத ராமர், அவர் இப்படி சொல்லுவதாக வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஆனா கம்பன் அதை காட்டவே இல்லை. அதே மாதிரி விராடன் அவளை தூக்கி இடுப்புல வைத்துக் கொண்டு வதாக காண்பிக்கவே இல்லை. ஏனென்றால் திருமகள் லட்சுமியினுடைய மகாலட்சுமி அவதாரமாக அம்சமாக இருக்கக்கூடிய சீதையை ஒரு அரக்கன் தொட்டான் என்பதற்கு எந்த ஒரு காட்சியையும் கம்பர் வைக்கவில்லை என்று பார்த்தோம். இது வந்து அந்த மிக முக்கியமான வேறுபாடாக நாம் ரெண்டையும் பார்க்கலாம். மூணாவது வந்து இப்போ சீதை, நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சீதை என்ன பண்ணுகிறாள், மாரீசன் வந்து மாயமானாக வந்து விடுகிறான். ராமனை தூண்டி போய் தேடு என்று சொல்லுகிறார். தேடு என்று சொன்ன உடனே அவர் போய்விடுகிறார். போன உடனே மாரீசன் வந்து ரொம்ப ஓடிச்சு களைச்சதுக்கு பிறகு அம்பு விட்டு அடிச்சு விடுகிறார். அடிக்கும் பொழுது மாரீசன் ஹே லக்ஷ்மணா ஹே சீதா என்று கதறிக்கொண்டு அழுகிறான், விழுந்து விடுகிறான். அந்த சத்தத்தை கேட்டால் ராமன் சத்தம் மாதிரி இருக்கிறது. கேட்ட உடனே சீதை சொல்லுகிறாள், என்ன சொல்கிறான் என்று சொன்னால், லக்ஷ்மணா இதை பார்த்து கொண்டிருக்கிறீரே, நீ போய் உங்க அண்ணனை காப்பாற்ற வேண்டாமா, போய் காப்பாற்று என்று சொல்லுகிறார். ஆனா லக்ஷ்மணன் என்ன சொல்லுகிறான், உங்களை காப்பது மட்டும்தான் என்னுடைய கடமையாக அண்ணன் சொல்லியிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அரக்கர்கள், தேவர்கள், இந்த கிங்கிரர் அப்படின்னு ஒரு 5-6 பேர் சொல்றாங்க வகைகள், இந்த இனத்தார்கள் யார் வந்தாலும் அண்ணனை ஜெயிக்க முடியாது, அப்பேற்பட்ட வீரன், ஆகவே நீங்கள் பயப்படாம இருங்க என்று சீதையிடம் லட்சுமணன் சொல்லுகிறார். இதுவரைக்கும் கம்பராமாயணமும் வால்மீகி ராமாயணம் ஒண்ணு. அதற்கு பிறகு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், ஹே லட்சுமணா, நீ என் பொருட்டு ஆசைப்பட்டு இன்றைக்கு நீர் உன் தமையனை காப்பாற்றாமல் இங்கே நிற்கிறீர், அதற்காகத்தான் நீங்க இருந்து வந்தீரா? அல்லது பரதன் இப்படி என்னை கவர சொல்லி இப்படி ஒரு சூழ்ச்சி சொல்லி உண்மை அனுப்பினானா? இப்படி செய்யலாமா, நீ குடிகேடரே, இப்படி செய்யலாமா என்றெல்லாம் வால்மீகி எழுதுகிறார். லட்சுமணனை மட்டும் திட்டல, நம்ம இவ்வளவு நாள் நினைச்சது பரதனை சேர்த்து திட்டுறா சீதை. இது நம்மளால ஏற்க முடியுதா? இந்த சீதை, இந்த பரதன், இந்த சீதை எங்க, சீதை பரதன், இது வந்து எப்படின்னா உள்ள நடக்குது காட்டுக்குள்ள. இதுக்கு முன்னாடி ஒரு காட்சி இருக்கு. இங்கன்னா ராமன் இங்க வந்ததற்கு பிறகு பரதன் அங்கே இருந்து தூக்கிய கையோடு சரணாகரியோடு வந்து ராமன் போங்க என்று சொல்லி அவன் காலில் விழுந்து சரணடைந்து, இல்லரா பரதா, நீனா போய் ஆளு நம்ம ராமர் சொல்லி உங்கள் பாதைகளை தாங்க என்று பரதன் வாங்கி கொண்டு போகிறான். அந்த காட்சியை பார்த்த சீதை அதற்கு பிறகு இங்க சொல்ற, என்ன சொல்றான்னா, என் மேல ஆசைப்பட்டு நீ நிக்கிறியா, இல்ல இதுதான் பரதன் உனக்கு சொன்ன சதியா, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நீங்க வந்தியான்னு பரதனையும் குறை சொல்லுகிறார். இதை வால்மீகி எழுதியிருக்காரு. நம்ம காது கேட்க முடியாது.
கேட்பதற்கே நம் செவிகள் கூசுகின்றன. அப்படிப்பட்ட வார்த்தைகளை வால்மீகி எழுதுகிறார். ஆனால் கம்பர் அதையெல்லாம் மிக அழகாக அழகாக அதை பூரா மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான பாடல்கள். இரண்டாவது அவன் போகிற பொழுது ராவணன் தூக்கி கொண்டு போகிறான். ராவணன் தூக்கிட்டு போகிற பொழுது எப்படி தூக்குகிறான் என்று சொன்னால் வால்மீகி எப்படி சொன்னால் சீதையை தலைமுடியை பிடித்து அவளுடைய தொடையில் வளர்ந்து போனான் என்று எழுதுகிறார். ஆனால் நம்மளுடைய கம்பன் அப்படி காமிக்கவில்லை, நமக்கு தெரியும். அந்த குடிசையை பெயர்த்து கொண்டு போனான். அது நம்ப தகுந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னால் கைலாயத்தையே பெயர்த்த ராவணனால் ஒரு குடிசையை பெயர்ப்பது எளிது. ஆகவே நம்ப தகுந்த போது நம்புவதற்கு இடமளிக்கிற வகையில் மிக அழகாக அந்த காட்சியை காண்பித்து சீதையினுடைய தூய்மையை அங்கே நிலைநிறுத்துகிறார் கம்பன். மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை வால்மீகி கதைப்போக்கில் செய்யவில்லை. சீதையினுடைய தலைமுடியை பிடித்து தூக்கி கொண்டு போவதாக இவன் எழுதுகிறான். யாரு? வால்மீகி எழுதுகிறார். அதாவது நான் சொன்னல, இப்ப லக்ஷ்மணன் இப்படி திட்டுகிற பொழுது, லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கு வாக்குவாதம் வருகிற பொழுது சீதை இப்படி கடுமொழிகளை சொல்லுகிறாள். கம்பர் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் பாருங்க, பார் என, கனல் என, புனல் என, பகா பேர் என, திசை என, முனியின் பேருமாள் கார் என கரிய அக்கமல கண்ணனை யார் என கருதி விடவில்லை ஆகின்றது. அவன் என்ன சாதாரண ஆள் நீங்க கவலைப்படுறீங்களாமா? அவன் யார் நினைச்சீங்க? அவன் ஆற்றலின் அமைவதோர் ஆற்றல் உண்மை. அவன் ஆற்றலை காட்டிலும் பெரிய ஆற்றல் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் பயப்படாம இருங்க என்று சொல்ல, ஆனால் சீதை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ போகவில்லை என்று சொன்னால் நான் தீயை ஏற்றி கொண்டு இறந்து விடுவேன் என்று முடிவுக்கு வருகிறார். அங்கேயும் வால்மீகி அது ரெண்டும் ஒத்து போகுது. வால்மீகியும் அதை வைக்கிறார், நான் இறந்து போடுவேன் என்று முயற்சி வைக்கிறார். இங்கேயும் இறந்து போவேன் என்று செய்கிறார். உடனே போகாம இருந்தால் இறந்து விடுவாள், போனால் அண்ணன் சொன்னதை மீறி வெஞ்சின விதியை வெல்லவும் வல்லரோ இயலுமோ என்ற வார்த்தையை போட்டுட்டு லக்ஷ்மண் போவதாக கம்பர் முடிக்கிறார். ஆக இப்ப நம்ம ஒரு 4-5 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். மீதி அடுத்த வகுப்புல பார்ப்போம், அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கம்பன் எழுதியது வால்மீகியினுடைய மூலத்தை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பாக, பல ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதினார். கம்பர் எழுதுவதற்கு முன்பாகவே செவி வழியாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வால்மீகியினுடைய கதை இங்கே வழங்கி வந்திருக்கிறது. 3 ராமாயணங்கள் வடமொழியில் தான் இருந்திருக்கின்றன. ஆனால் கம்பன் வடமொழி தெரிந்தவன் என்பதால் அதை அழகாக படித்து தமிழில் கொடுத்தான். வெறுமனே கொடுக்கவில்லை, வெறும் சக்கரவர்த்தி திருமகனாக, ராஜகுமாரனாக, பண்பில் சிறந்த மனிதனாக இருந்த ராமனை ஒரு பரம்பொருளாக, தெய்வத்தின் அம்சமாக, அவதாரமாகவே ஆக்குகிற அந்த முயற்சியிலே கம்பன் வெற்றி பெற்றான். அவனுடைய இந்த மாற்றத்திற்கு ஏராளமான தடைகள் வந்தது என்பதை பார்க்கிறோம். அவருடைய அந்த மாற்றங்கள் எல்லா பகுதியிலும் இருக்கிறது. தொடக்கமே இருக்கிறது. வால்மீகி ஆரம்பிச்சது நாரத முனிவன் சொன்னது போல ஆரம்பித்தார். ஆனா இவர் நேரடியாக ஆற்றுப்படலும் நாட்டுப்படலும் என்று நேரடியாக கதைக்கு வந்து விடுகிறார். இரண்டாவது ராமன் காட்டுக்கு வந்ததற்கு பிறகும் அவன் கைகேயியை திட்டுவது, தசரதனை திட்டுவது, சுமந்திரரை திட்டுவது என்கிற வேலையெல்லாம் லக்ஷ்மணனே திட்டான். நடுவுல வால்மீகியினுடைய அந்த வார்த்தைகளில் பல்வேறு காட்சிகள் வருகின்றன. ஆனால் அத்தனையும் தவிர்த்து விட்டு ஒரு குணவானாக கடைசி வரைக்கும், எப்படி நம்ம டைரக்டர்லாம் எம்ஜிஆரை காமிச்சாங்களோ கடைசி வரைக்கும் நல்லவரவே காமிச்சாங்க பாருங்க. எம்ஜிஆர் எல்லா டைரக்டரும் யார் படம் எடுத்தாலும் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் ராமனை ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு கடவுளின் அவதாரமாக காண்பிப்பதிலே கம்பர் வெற்றி பெற்றார் என்பதை பார்த்தோம். சீதையினுடைய குணங்களையும் நிலைநிறுத்தி மேன்மைப்படுத்தி நம் கம்பராமாயணத்துடைய அவதார மேன்மையை அழகாக இதுவரைக்கும் சீதை எடுத்து போன வரைக்கும் உள்ள அந்த 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 மாறுபாடுகளை பார்க்கிறோம். பிற விஷயங்களை நாம் அடுத்த கூட்டத்தில் பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரின் உரை கேட்ட உங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.